அப்பேற்பட்ட பகவான் நமக்கு கிடைச்சதெல்லாம் பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த நாமாவை கைவிட்டுடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், போன மாதம் பூரி யாத்திரையெல்லாம் போயிருந்தோன்னு அதை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஒரு புண்ணிய யாத்திரை அது. குருஜி தான் கூட்டு போனார், முரளிதர சுவாமிஜி தான் அதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஏறத்தாழ ஒரு 1400 பக்தர்கள் பூரி ஜெகநாத் கோயிலுக்கு கூட்டு போனார். அந்த பூரி ஜெகநாதரோட திருக்கோயில் எப்படி உண்டாச்சு அப்படின்றத அழகாக எடுத்து கொடுத்தார். எந்த ஒரு ஸ்தாபனம் வந்தாலும், எந்த ஒரு கோயில் இது மாதிரி ஒரு கோயில் இருந்தாலும் ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் நமக்கெல்லாம் தெரியணுன்றதுக்கு அதை அழகாக எடுத்து சொன்னார். அதை இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம பார்ப்போம், அனுபவிப்போம். என்ன அப்படின்னா, மதுரையை ஆண்டுக்கிட்டு இருந்த ஒரு பாண்டிய மன்னன், அவர் நல்லா ஆட்சி பண்ணுறாரு. ஆட்சி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு யாத்திரை கிளம்பி போகணும். யாத்திரைனா சும்மா டூரிஸ்ட் மாதிரி இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகணும்னு நினைக்கல, ஒரு சத்சங்க யாத்திரை, ஒரு புனித யாத்திரையாக இருக்கணும்னு நினச்சிட்டு கிளம்புறாரு. தான் வீட்டுக்காரமையும் கூப்பிட்டுட்டு போகிறாரு. அது ஒரு டூரிஸ்ட்டாக இருக்கணுன்ற, டூரிஸ்ட் இதாக இருக்கக்கூடாது, ஒரு சத்சங்கமாக இருக்கணுன்றனால நிறைய சாதுக்களோடு போகிறார். போகும்போது என்னென்னா, பகவானோட விசேஷ குணங்கள், பகவானோட நாமம். இப்போ நாமளே திருவண்ணாமலைக்கு எல்லோரும் சேர்ந்து போனோம்னா என்ன செய்வோம்? பகவான் அது பண்ணார், இது பண்ணார், அந்த பக்தருக்கு இப்படி கைங்க இது பண்ணார், இந்த பக்தர் இப்படி ஒரு கஷ்டம் பண்ணும்போது அவருக்கு வந்தார். ஒரே நேரத்தில் பல பக்தர்களுக்கு பண்ணிட்டு போனார். அவரோட மகிமையை சொன்னால் அவரோட மகிமையை பேசிக்கிட்டே இருக்கலாம். அதைத்தான் நம்ம பகிர்ந்துக்கிடுவோமே ஒழிய வேறு பொழுதுபோக்கு விஷயமாக நாம் பகிர்ந்துக்கிட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடித்தமான அவரோட நாமாவான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா அப்படி நாம சொல்லிட்டு தானே போவோம். இவரும் இந்த ராஜாவும், அந்த பாண்டிய ராஜா அப்படி உற்சாகமாக எல்லா அந்த சாதுக்கள் சங்கம் கிடைக்கிறதே ரொம்ப சிரமம். நமக்கெல்லாம் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாதுக்கள் தான். ஏன்னா ஒவ்வொருத்தர் வாக்கில் மனசில் பகவானோட நாம நிற்கிறதுனால எல்லாரும் பகவானோட சாதுக்கள் தான். அத்தனை சாதுக்களோட அவர் இந்தியா தேசத்தில் அப்படி புனித யாத்திரை போகிறார், ஒவ்வொரு இடமா போகிறார். அப்போ பூரிக்கு போனோன்னா அந்த இடத்துல திடீர்னு அவருக்கு ஒரு உணர்வு வருது. என்ன ஒரு உணர்வுனா, உட்காந்து தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துறார். உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வாரம் இல்லை, 2 வாரம் இல்லை, 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் தன்னோட ஞாபகமே இல்லாமல் தபஸ் பண்ணுறார். தபஸ்னா விடாமல் அந்த பகவானோட சிந்தனையிலையும் விடாமல் பகவானோட நாமாவையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கண்ணு முன்னாடி பகவான் நின்றார். இன்னொன்று, உனக்கு இவ்வளோ நாள் 12 வருஷம் என்ன நினச்சி நீ நாமா சொல்லியிருக்கிய, என்ன நினச்ச நீ வாழ்ந்திருக்கிய, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்படி கேட்கும்போது இவர் எனக்கு கேட்கலாம் இல்லையா? இப்போ பகவானே நம்ம முன்னாடி உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டால், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் தொழில் நல்லா நடக்கணும், என் குழந்தை நல்லா படிக்கணும், என் பிள்ளைக்கு நிறையா கல்யாணம் நடக்கணும் அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா? கேட்போம். நம்ம குணம் அதுதான். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பகவான்கிட்ட சொல்கிறார், இந்த பூமியில் நிலாவும் சூரியனும் இருக்கிற வரைக்கும் உங்களோட தரிசனம் இந்த இடத்துல எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்றார் பகவான் சரின்னு சொல்லிடுறார். அந்த பக்தனோட தபஸுக்கு மனசு இறங்கி உன்னோட தேவையை பூர்த்தி பண்ணிடுறேன். பாருங்களேன், எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கல. 12 வருஷம் உங்களை நினச்சேன், அதுக்கு பதிலாக எனக்கு கொடுன்னு கேட்குற பதிலாக இனிமேல் வரப்போகிற கோடிக்கணக்கான பக்தர்களுக்கெல்லாம் பகவான் தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த
விருப்பத்தை பகவான்கிட்ட தெரிவிக்கிறாரு. பகவானும் சரின்றாரு. அடுத்தது அவருக்கு ஒரு கேள்வி வருது. என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, எதை வச்சு நான் உங்களை செய்ய, இந்த சிலையை வந்து இங்கே வந்து பகவானுக்கு வந்து மார்பிளில் செஞ்சுருக்க மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வருது. அவர் வந்து பகவானே சொல்கிறார், உனக்கு வந்து எல்லா ஸ்டெப்லேயும் நான் கைடன்ஸ் கொடுக்குறேன். நீ வந்து அங்கே சக்கர தீர்த்தம்னு சொல்லி ஒரு தீர்த்தம் இருக்கும். அது வந்து கடற்கரை ஒட்டி தான் இருக்கும், அந்த ஒரிசா மாநிலத்தில். அப்போ அந்த கோயிலெலாம் வரல. சக்கர தீர்த்தம்னு இருக்கும், அங்கே போ. கடலில் வந்து ஒரு அத்தி மரம் மிதந்து வரும் உனக்கு, அதை வச்சு நீ செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். பகவான் சொன்ன மாத்திரமே இவர் அங்கே போய் உட்கார்றாரு. அவரை தேடி அந்த கடலில் அத்தி மரம்லாம் வருது. மரம் வந்தோடனே அடுத்தது இவர் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வருது. இந்த மரத்தை வச்சு என்ன ரூபத்தில் பகவானை செதுக்கி கொண்டாடணும் அப்படின்றது இவருக்கு புரியலை. ஏன்னா பகவான் வந்து ஒவ்வொரு சேத்திரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். ஒரு சேத்திரத்தில் கையில் ஜபமாலை வச்சு ஜபம் பண்ணுற மாதிரி இருப்பார். ஒரு சேத்திரத்தில் அனந்த சயனமாக படுத்திருக்கிற மாதிரி இருப்பார். இன்னொரு சேத்திரத்தில் புல்லாங்குழல் வாசித்த மாதிரி இருப்பார். பிருந்தாவனத்தில் பார்த்திங்கன்னா ராதையோடு இருக்கிற மாதிரி இருப்பார். ஊத்துக்காடுக்கு போனோம்னா காளிங்கனை நர்த்தனம் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார். திருச்செந்தூரில் போனால் முருகன்லாம் ஜபம் பண்ணிகிட்டு இருப்பார். கன்னியாகுமரி போனோம்னா கன்னியாகுமரி அம்மன் வந்து ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நர்த்தனம் ஆடிட்டுருப்பாங்க. ஒரு சில இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் பகவான் ஒவ்வொரு ரூபத்தில் அந்த பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருப்பார் இல்லையா. இவருக்கு வந்து இங்கே எந்த மாதிரி கொண்டு வரணும்னு ஒரு சந்தேகம் வரணும்னா அதையும் பகவான்கிட்ட கேட்குறாரு. பகவான் வந்து அதுக்கும் அழகாக பதில் சொல்கிறார். என்ன ஒரு பதில் சொல்கிறாருன்னா, பகவான் வந்து பிருந்தாவனத்தில் தான் இருந்து கிளம்பினோடனே அவர் பலராமன் சுபத்ரா 3 பேரும் இருந்து நாரதர் அவரை தேடி வர்றார். பகவானை தேடி வரும்போது பிருந்தாவனம் எப்படி இருக்குது, அங்கே ராதை எப்படி இருக்கா, கோபியர்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நாரதர் சொல்கிறார், கிருஷ்ணா நீ என்றைக்கு அங்கே பிருந்தாவனத்துலேருந்து போயிட்டோ அன்றைக்கிலேருந்து அவங்களோட தாபம், அவங்களோட பக்தி அழுது பகவான் அடுத்தது எப்போ கிடைக்கிறன்னு அவங்களோட தவிப்பு, அப்படி அவங்களோட எப்படி ஒரு கணவனை இழந்த மனைவி, காதலனை இழந்த காதலி, பையனை அந்த ஒரு இழப்புனா எப்படி தவிப்பு இருக்கும், அந்த மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த கோபியர்களோட கதையும் ராதாவோட பிரேமையும் கேட்டு சாட்சாத் கிருஷ்ணன், பலராமன், சுபத்திரை 3 பேருமே உருகிடுறாங்களா. அப்போ இந்த ராஜா கேட்குறான்ல, என்ன ரூபத்தில் உங்களுக்கு சிலை இங்கே செய்யணுன்னொன்னே நாங்கள் 3 பேர் தான் அந்த கதையை கேட்டோம். அப்போ இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பக்தி வரணுன்னா நாங்கள் எப்படி உருகி போய் இப்படி இருக்கோமோ அந்த உருகி போன நிலை மாதிரி என்னை செய்யணும்னு சொன்னனால, அந்த உருகி போச்சுன்னா உருவமே இருக்காது இல்லையா, உருகி போனதுக்கு உருவமே இருக்காது. அதனால தான் பூரி ஜெகநாதர் உள்ள கோயிலில் உள்ள உருவத்தெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி பண்ணிரு அப்படின்னு சொல்லி பண்ணி, அது மாதிரி அந்த ராஜாக்காக பூரி கஷேத்திரத்தில் பகவான் வந்து தான் மட்டும் வராமல் கூட ஆதிசேஷனாக வரக்கூடிய பகவான் பலராமனையும் கூட வர்றாரு. சுபத்ரா, அதை வந்து குருஜி அழகாக சொன்னார், மகா மாயையா சுபத்ரா வர்றா அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு இதில் அது கேட்டோடனே அப்போ ஒரு ராஜாவோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி பகவான் வந்து அங்கே வந்து ஒரு கோயில் உண்டாக்கி இன்றைக்கி கோடிக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்து பகவானை சேவிச்சுட்டு போகிறாங்க. அப்போ எப்பயுமே நமக்கு எப்போ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னா, நமக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்தால் தான் நமக்கும் ஒரு ஆர்வம் வரும். இப்போ நமக்கும் ஒரு ஆர்வம் வேணும்னா நமக்கு சம்பந்தமான யோகிராம் சுரத்மாருக்கும் அதுக்கும் எதுவும் ஒரு சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்குது. எப்படி இருக்குன்னா, இங்கே எப்படி பகவானே இறங்கி வந்து அந்த பக்தர்கிட்ட, அந்த ராஜாட்ட இப்படி ஒரு கோயில் இங்கே வர்றதுக்கு எப்படி சொன்னாரோ, பகவான் ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு இப்படி வந்தார். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்றது பகவானோட ஆசை. எப்படி அப்படின்னா, 2008 ஸ்ரீ முரளிதர் நமக்கெல்லாம் நேரடியாக அது பகவானோட ஆசை என்னன்றது நமக்கு தெரியாது. பகவான் ஏதாவது ஒரு சொல்லணும்னு நினச்சோன்னா இன்னொரு பெரிய குருகிட்ட இருந்தோ மகாத்மாட்ட இருந்து சொன்னால் தான் நமக்கு புரியும்.
அப்போ ஒரு நாள் திடீர்னு குருஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவான் வந்து எனக்கு அடிக்கடி இப்போ வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கார், சிவகாசியில் தனக்கு ஒரு ஆலயம் வரணும், அந்த ஆலயத்துக்கு நிறைய பக்தர்கள் வரணும் அப்படின்னு அந்த ஆசையை எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதனால் நாம் அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு, இது பகவானோட ஆசை. அப்படி இப்போ அந்த ராஜா மாதிரி நம்மளாம் தபஸ் பண்ணலை, ஆனால் பகவான் ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்காருன்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த விஷயம் நமக்காக பகவான் கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. அப்போ அந்த ராஜா கேட்குறாருல, என்ன ஒரு கோலத்தில் உங்களை நான் இங்கே வடிவமைச்சு கொண்டு வரணும்னு கேட்கும்போது நமக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் பகவான் வந்து இந்த கேள்வியெலாம் இவன் மனசில் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடணும் அப்படின்றதுனால குருஜி அழகாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி கோலத்தில் வரணும், அவர் ஒரு கையில் நாம ஜபம் பண்ணணும், கண்ணில் அப்படி ஒரு கருணை இருக்கணும், அப்படி ஒரு கம்பீரம் இருக்கணும், வர்ற பக்தர்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு பகவானாக இங்கே இருப்பார்னு அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி கொண்டு வந்தது தான் இந்த க்ஷேத்திரம். இந்த சிவகாசி பஜனாசிரமன்றது பகவானோட ஆசையினால் உருவாக்கப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். பகவான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு, இந்த பிச்சைக்காரனுக்கு உலகம் முழுக்க பிச்சைக்காரனோட நாமமான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயம் குருரா. இந்த நாமா வந்து நார்த்து போல் டு சவுத் போல் வரைக்கும் இந்த நாமா ஜபிக்கப்படும். இந்த பிச்சைக்காரனுக்கு எல்லா ஊர்கள்லேயும் கோயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கள்ல, அதோட வாக்கு, பகவானோட வாக்கு, அந்த சத்திய வாக்கு இன்றைக்கி எல்லா ஊர்கள்லேயும் கோயில் பகவானுக்காக வந்து அந்தந்த ஊரில் அந்தந்த பக்தர்கள் பகவானை அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி பகவானை கொண்டாடி தள்ளுறாங்கன்றத நாம் எல்லாம் இன்றைக்கி பார்த்து அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு க்ஷேத்திரமும் உருவாகும்போது குருஜி அதை அழகாக சொன்னார். பகவான் மட்டும் வந்து உட்காந்துட்டு பிறகு பகவானை வந்து கொண்டாடுறதுக்கு பக்தர்கள் வரணுமே, பக்தர்கள் வந்தால் தான் பகவானுக்கு சந்தோஷம். வெறும் பகவான் மட்டும் உட்காந்துருந்தால், பகவான் மட்டும் தனியாக உட்காந்துருந்தால் பாவம் பகவானுக்கே கஷ்டமாகி போகும். என்னடா இது, நம்ம பாட்டுக்கு வந்து உட்காந்து நம்மளை தேடி ஒருத்தரும் வரலையேன்னு பகவானுக்கே கஷ்டமாகி போகும். ஆனால் பகவானுக்கு எப்போ ஒரு சந்தோஷம்னா, அவரை தேடி வந்து அவரோட நாமமான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி ஒரு கோயில் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னா எப்போ அந்த பக்தர்கள் அதுங்க நிறையா வருவான்னா, பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் அந்த இடத்துக்கு தேடி வர ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தொடர்ந்து பக்தர்கள் அத்தனை பேரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி தான் பூரி ஜெகநாத்தில் ஆதிசங்கரர் வந்திருக்காரு, சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காங்க, போதேந்திர சுவாமிகள் வந்திருக்கார், ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா, நம்ம காலத்தில் நாமெல்லாம் கொண்டாடக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா வரைக்கும் அத்தனை பெரிய பெரிய மகாத்மாக்கள் அந்த க்ஷேத்திரத்தில் போய் பகவானை கொண்டாடின ஸ்தலம். இன்றைக்கி போய் பார்த்தா அத்தனை கோடி பக்தர்கள் அங்கே. அப்பா எவ்வளோ கூட்டம், எத்தனை பேர் அந்த பகவானை சேவிக்கிறதுக்கு வர்றாங்கன்றது பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா, இத்தனை மகாத்மாக்களோட திருவடி அந்த க்ஷேத்திரத்தில் பட்டனால அத்தனை பக்தர்கள் வந்து பகவானை அனுபவிக்கிற மாதிரி வர்றாங்க. அப்போ அதெல்லாம் யோசிக்கும்போது நம்ம பஜனாசிரமத்தில் பகவான் அவரோட ஆசை நிறைவேற்ற மாதிரி பகவானோட சிலரூபம் இங்கே வந்துச்சு. அந்த சிலரூபம் வந்து பகவானை கொண்டாடுற வகையில் பகவான் யாரை முதல்ல அனுப்பி விட்டார் அப்படின்னா, அவர் பகவானே சொல்லியிருக்காரு, இந்த பிச்சைக்காரனோட ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸர் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஐயா, அருணாச்சல ஐயா தான் ஃபஸ்ட்டு இங்கே அனுப்பி விட்டார் பகவானோட மகிமையெல்லாம் சொல்கிறதுக்கு அனுப்பி விட்டாங்க. அதை தொடர்ந்து குருஜி வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டாங்க. இன்றைக்கி நம்மலாம் அஷ்டோத்திரம் படிக்கிறோமே, இந்த அஷ்டோத்திரம் யார் எழுதி கொடுத்தானா, சாட்சாத் குருஜி தான் எழுதி கொடுத்தாங்க. இந்த ஒவ்வொரு பேனர்லாம் இங்கே இருக்கே, இந்த பேனர் இங்கே வை, இந்த பேனர் இங்கே வை, இதை இங்கே வை, இதை இங்கே வை, அதெல்லாம் என்ன காரணத்துக்காக வைக்க சொன்னார்ன்றது அப்போ புரியல, இப்போ புரியுது. ஏன்னா ஏதோ ஒரு பக்தர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் உள்ளே வரும்போது ஏதோ ஒரு பேனரை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பேனர்லேருந்து ஒரு விடை கிடைக்கிது. அப்போ தான் புரியுது பகவான் இதுக்காகத்தான் இந்த இடத்துல இதை வைக்க சொல்கிறாருன்றது புரியுது. அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு விசேஷம், ஒரு சாநித்தியம், நிறைய பக்தர்கள் வரணும், அந்த இடத்துல மகாத்மாக்கள் வரணும், வந்தாங்கன்னா தானாக வந்துடும்.
ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா 2011 இந்த இடத்துக்கு வந்திருக்கார். அண்ணாவை பற்றி குருஜி அப்படி சொன்னார். சாட்சாத் கிருஷ்ணன். இப்போ நம்ம பகவான் நமக்கெல்லாம் தெரியாது இல்லையா?